ரொம்ப அற்புதமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும் சார். என்னோட முதல் வணக்கத்தை என் குரு கேவி ஆனந்துக்கும், என்னோட அடுத்த வணக்கத்தையும் வரவேற்பு அன்பு எல்லாத்தையும் மேடையில் கொண்டிருக்க என்னோட 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 குருமார்கள் இல்லை என்னோட தலைவர்கள் அவங்களாம் சொல்லலாம், நண்பர்கள், கொலீக்ஸ் எல்லாருக்கும். இஃப்தாருக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை சகருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இஃப்தாரு சாயங்காலம் வரும். முதல்ல அதுக்காக என்னோட மன்னிப்பையும் பெற்றேன். அதில் இந்த படத்தின் சார்பாக அதுலேயே இருக்கிறதுனால அதுக்கான பொறுப்பை நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான சாரி. வழக்கமாக நம்ம எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிங்கள்லாம் வந்து ஜென்ரலாக பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்க பாட்டிங்களும் சரி, பாட்டிங்கெலாம் வந்து பேர பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஓகே, எல்லோரும் கதை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தால் என்ன டைம்லாம் போய் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லதா மேம் வீட்லேயும் அவங்க தன் பேர பசங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. வாரம் டெய்லி கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2 சம்மர் லீவுக்கு முன்னால் சரி இந்த மாதிரி கதை படமாக பார்க்க போகலான்னு போய் பார்த்தா அப்போ தான் தேட்டர் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த மாதிரி படமே இல்லை. தலையை வெட்டுறது, மாங்கல்யத்தை அறுக்கிறது, குத்துறது, ஏமாத்து, இந்த மாதிரி தான் கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, இந்த மாதிரி கதை இல்லவே இல்லைன்னு. வழக்கமாக நம்ம வீட்டு பாட்டிக்கு சினிமாவுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி பக்த துருவமா பார்கண்டையா நான் படம்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனால் என்றைக்குன்னா எங்கள் பாட்டி எனக்காக ஒரு படம் என்ன தலைவியே அடிச்சிருக்கும். ஆனால் இந்த பாட்டி நம்ம பேர பசங்களுக்காக கதை மட்டும் இல்லாமல் எப்படி படம் வேணுமோ ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவிண்டன் டாரன்டினோ ஃபிலிம் மேக்கர் சொல்கிற முதல் அட்வைஸ் என்னன்னா, டூ த மூவிஸ் தட் யூ வாண்ட் டு சி. இட்ஸ் எக்ஸலன்ட் திங். அவர் அப்படி தான் படம் எடுத்தார். he says that every aspiring filmmaker says நீ என்ன மாதிரி படங்கள் பார்க்க விரும்புறியோ அந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் லதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்காகவே வந்து இட்ஸ் அளப்பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, இப்போ லதா மேம் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷாப்பிங் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கனவுக்கு போய் பேர பசங்க ஷாப்பிங் கூட்டு போகணுன்றாங்க, காசு கொடுங்க அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, காசே தர மாட்டாங்க. ஆனால் அவர் கணவர் ஓட்டு காசு கொடுத்து போய் படம் எடுமான்னு இருக்கார். இவங்க இந்த படத்தில் பண்ண காசை 30% மியூச்சுவல் ஃபண்டில், 20% கோல்டில், 30% சில்வரில், மீதி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 100% இதை விட பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த படத்தில் வந்து ஒரு ஆழமான அன்பு, மிகுதியான ஆர்வம் இதெல்லாம் கலந்துருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் சண்டே இஸ் விமென்ஸ் டே. ஸோ இங்கே கொஞ்சம் only a very few little women are there. So first my happy Women's Day wishes, okay, to everyone, to my crew, to my producers' daughters, and என்னோட அழைப்பேற்று வந்திருக்க என்னோட திரைப்பாய் கூட நண்பர்கள், ஓகே, அவங்களுக்கும் அண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் சந்தோஷ் வந்து ஹீரோ. நானும் சந்தோஷம் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கோம், பயமாக இருக்கிற படம் நடிச்சிருக்கோம். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். நாகர்கோயில் பல ஊரில் நானும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் அவன் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது அவருக்கும் தெரியாது. டப்பிங்கில் போனால் வரார். ஏன்னா அவரோட கதைக்களம் வேறு. நானும் தம்பி ராமையா வந்து பூதம். ஓகே, ஏன்டா நீ நிஜத்துலேயே பூதம், அதனால கரெக்டாக நான் காசு பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு பூதங்கன்னு. ஸோ எங்களோட ட்ராக் தனி. மேபி லாஸ்ட்டில் தான் ஐ மீட் த ஹீரோ. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது ஃபஸ்ட் டைம். ஓகே, அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் இந்த படத்தில் we shot lots of days in ஆந்திராவில் தாடாவில் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தம்பி ராமையா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினாரு. அவர் இங்கே இல்லை, பட் ஐ லைக் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அவர் சொன்னார், ஜெகன் எனக்கு வந்து சினிமாவில் வர்றதுக்குனால ஒரு பெரிய இது இருந்தது. நான் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன். சினிமாவில் என்னோட குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா, எம்ஜிஆர் வாழ்ந்த ஊரில் அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளாக இருந்தது. அது பல வருஷம் கழிச்சு நான் ஒரு லேண்டு வாங்கினேன் ஜெகன். ஆனால் அந்த லேண்டு என் கையை விட்டு போகிறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் வரும். என்ன ஒரு கஷ்டம் வரும், அதுவே வராது, சரிரா அது விற்கலான்னு போவேன். ஒரு படம் வரும், அட்வான்ஸ் கொடுப்பாங்க, விற்க மாட்டேன். இன்னும் கூட எப்போல்லாம் அந்த லேண்டை நான் விற்கணும்னு நினச்சி விற்கணும்னு நினச்சி போகணும், அப்போல்லாம் வந்து எனக்கு படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இது எப்படி வாலிக்கு வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு மயக்கமா கலக்கமா இருந்ததோ, எனக்கு தம்பி ராமாயணன் சொன்னது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வாட் அ கிரேட் திங், எவ்ரி டைம் தேஸ் அண்ட் he says ஒரு டைமில் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் தன்னோட எப்படி அந்த பயணத்தை வந்தாலும் அவரே சும்மா கேட்கலாம், இல்லை அவரே ஷேர் பண்ணார். அண்ட் தேங்க்ஸ் தம்பி ராமாயணன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பி ராமாயணன் கூட படம் நடிக்கிறதுல ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலாக கோடு போட்டால் ரோடு போடுவாங்க,
தம்பிராம அண்ணன்லாம் எப்படின்னா கோடு போட்டால் ரோடு போட்டால் அது மேலே பிரிட்ஜு கட்டி அதுக்கு மேலே மெட்ரோ கட்டி டோல் பூத்லாம் வச்சு பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டே தேவையில்லை. அது மாதிரி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று தம்பிராம அண்ணன், இன்னொன்று கோவை சரளாக்கா. இதை நான் உங்களுக்கெல்லாம் சொன்னதில்லை, ஸோ இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களெல்லாம் வந்து என்னங்க இப்போ இன்னும் பண்ண மாட்டேன்றாங்களா, ஐயோ இல்லைங்க குழந்தை போதும் நிறுத்துங்க. அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது. நாங்கள் 2 பேரும் இன்ஃபேக்ட் டோல்கின்க்கு அப்புறம் வி கிரியேட்டட் அ ஓன் லாங்குவேஜ். நானும் தம்பிராமையாக பேசுகிற மாதிரி ஃபுல்லாக அவரும் நானும் கிரியேட் பண்ணி தொப்பிலியமாலாம் எங்கேருந்து வந்ததுனே தெரில. அண்ட் படம் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி யூஸ் இட். இன்ஃபேக்ட் ஜிப்ரிஷ் ஒரு லாங்குவேஜாகவே இந்த பண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் கண்ணன், டைரக்டர் கண்ணன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வாய்ப்பு. அண்ட் இந்த படத்தில் வந்து சஷாங்க் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. இப்போ 9th ஸ்டாண்டர்டு. படம் ஷூட் பண்ணும்போது he was in 8th standard. சாரி 8th standard. படம் ஷூட் பண்ணும்போது 7th standard இருந்தான். இந்த படத்தில் 2 குட்டி பசங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ இது நிஜமாகவே ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம். என்னென்னா படத்தோட ஃபினான்ஷியர் வந்து அவங்க ஹஸ்பண்டு, ஓகே, எழுதினவங்க கிராண்ட் மதர், நடித்தவங்க அவங்க கிராண்ட் சில்ட்ரன். சம்மர் ஹாலிடேக்கு ஜப்பான்லேருந்து சரிதாவோட பசங்க 2 பேரும் ஜப்பான்லேருந்து லீவுக்கு வந்தாங்க. லீவுக்கு வந்தால் நம்ம இருப்போம், எம்ஜிஎம் கூப்பிட்டு போவோம், வாடான்னு ஷூட்டிங் கூட்டு போய் அவங்களையும் நடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ ஐ திங்க் there's lots of love in this movie. Okay, I'll not நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் I want to thank few people. Thank you so much 7 Studio கண்ணன். ரொம்ப தேங்க்ஸ். someone said இந்த படம் ரிலீஸ் பண்ணுற எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ மை பிக் தேங்க்ஸ். இந்த வருஷத்தோட முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்ஸ் கண்ணன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அவுட் த மூவி. அண்ட் தேங்க்ஸ் எங்கள் ஃபினான்ஷியல் சார்லாம் பேசினார். அவர் சொன்னார் பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இல்லைன்னு. உடனே பாப்பி மாஸ்டருக்கு ஐயோ எனக்கு ஒரே ஒரு பையன் தான் நினைக்கிறான்னு ஒரு கஷ்டம். நான் சொன்னேன் இதுக்கப்புறம்லாம் நீ பெண்ணுக்கு ட்ரை பண்ணாத, முடியாதுன்னு. பாப்பி மாஸ்டர் இஸ் நாட் அ மாஸ்டர். என் கூடவும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஷூட்டில் வந்து அவங்க யாருன்னா பார்த்தா நாகக்கன்னியாக ஒரு ரோல் பண்ணிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், அவங்க தான் நாகக்கன்னியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு நாகக்கன்னினா யாருன்ற மாதிரி, எப்படி கிருஷ்ணர்னா என்டி ராமாராவோ, நாகக்கன்னினா அடுத்து நம்ம பாப்பி மாஸ்டர் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காகவே யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஒன். உதயகுமார் அண்ணன் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். பட் ஐ ஸ்டில் சே சார், நான் வந்து ஐ க்ரூ அப்ஸ் வாட்சிங் யுவர் மூவிஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அலங்காரில் வந்து நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் சின்ன கவுண்டர் மிஸ் பண்ணிட்டேன். நான் போய் பார்க்குறேன். அதில் படத்தில் ஒவ்வொரு பாட்டும், இன்ஃபேக்ட் எங்கள் திரைப்பாக்கூடத்தில் உங்கள் சின்ன கவுண்டர் பாட்டிலேருந்து தான் எப்படி வரிகள் எடுத்து தத்தகாரம் போட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய லிரிசிஸ் பிரியன் அவர் நடத்துகிற திரைப்பாக்கூடத்தில் லாஸ்ட் மந்த் ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் தேர் கோர்ஸ். ஸோ ஐம் டூயிங் இட். அண்ட் இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் த மூவிஸ். லிரிசிஸ் ஆகணுன்ற ஆசை இல்லை, பட் டு நோ த கிராஃப்ட் அண்ட் என்ஜாய் த கிராஃப்ட். அண்ட் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். I'm sure we'll be back here again, இல்லையா? அடுத்த படத்துக்கு we'll be back here. And thank you so much. So Anand, thanks 10 Music, everyone. Master, thank you Master. And my thanks to cameraman PG Muthaiya, such a quiet man. I think அவரும் எங்கே இருக்காருனே தெரில. ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பின்னால் இருக்காங்க. நாங்கள் தான் நடிகர்கள் வந்து பயங்கர அலப்பறை பண்ணுறோம், அவங்களாம் குவைட்டாக பின்னால் இருக்காங்க. அண்ட் முத்தையா, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஒர்க். அண்ட் ப்ளீஸ், இதே ஒரே ஒரு குறிக்கோள் தான். And I know you will be a bit upset with us. Okay, we are 2 hours late. But please write good things. படம் பாருங்க. படம் பார்த்து if you like the movie, please write good things about the movie. I hope இந்த படம் போய் எல்லா சின்ன பசங்களை சேர்ந்து it will be very happy. Thank you. Thanks for all the support. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் இன்னும் எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு கூட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தபடியாக ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள். தனஞ்சயன் சார் இருக்கார், லெஜண்டு. எங்கள் அண்ணன் ஆர் உதயகுமார் அண்ணன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து பல நூறு தயாரிப்பாளர்களுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு மாமன்னனாக இருக்கிறாரு. அவர்களை கடந்து நிறையாவே இருக்குது. சரி, அந்த நயன்தாரா மாதிரி தான் இந்த நடிகையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சொன்னது தான் நீங்கள் இந்த தயாரிப்பாளரை பாருங்கள், அவங்க முகத்தை பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஒரு ஆடியோ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு நயன்தாரா வரலாம் குத்தம் தான். ஆனால் நயன்தாரா விட ஒரு பெரிய கதாநாயகி நம்ம இதை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வரல, அவங்க பொருள் செலவில் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதனால் அதுக்கு மேலே பேசினா விவாதம் தான் வரும். நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு. ஸோ ஆங்கர்
பொன்வாணி அவருடைய இது நல்லா இருக்கு. ஸோ அவர்களினுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டணும் அந்த படத்தில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப மன்னிக்கணும். ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னை டிராஃபிக், இனிமேல் நான் வரணுன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும் போல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னோட சாரி. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருங்க, எனக்காக தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் தான் கதை நாயகன், அட்லீஸ்ட் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உண்மையாக இது எதுவுமே பிளான் பண்ணி வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையாகவே சாரி. நான் மேபி சாலிகிராமத்துலேயே வீடு மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் பிரசாத்தில் தான் நடக்க போகுதுன்னா. இல்லை அப்படி இல்லைங்க சார். இல்லை சார், இது என்ன சார், நான் ஏதாவது ஒரு படத்துக்கு நான் வராதுன்னு தான் சொல்லுங்கள். சரி, சந்தோஷம் தான். ஓகே ஓகே. இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் வராமல் இருந்தது சார். நான் நடிக்காத படத்துக்கும் நான் வந்திருக்கேன் சார். ஸோ அதனால் எனக்கு தெரியல நீங்கள் எதுக்காக இந்த கோவம்னு தெரியல. மேபி லேட் ஆனதால நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல சார், சாரி. நான் உங்களுக்கு பர்சனலாக இன்னொரு சாரியும் கேட்டுக்கிறேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து என்னோடய படங்களை கிட்டத்தட்ட நிறையா இருக்குது லிஸ்ட்டில். ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன ஃபார்முலா, யாருனால, என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நடிகராக போய் வேலை பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி விஷயங்கள் மேடையில் கேட்கும்போது தான் என்ன ஆக்சுவலாக போகுது அப்படின்ற விஷயம். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஓடிடிலையும் என்னோடய படங்கள் இருக்குது. நானும் புது டேரக்டர்ஸ்க்கும் சரி, இல்லை ஏற்கனவே படம் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் சரி, நான் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். அங்கேயும் அவங்க வந்து ப்ரீ பிஸ்னஸ்ன்ற மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சுச்சுவேஷன் நிறையா மாறணும், லைக் நல்லதுக்கு மாறணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அது கண்டிப்பாக வந்து எல்லாரோடையும் சப்போர்ட்டும் இருக்கணும். அண்ட் சங்கங்களும் சரி, ஆக்டர்ஸும் சரி, இல்லை டெக்னீஷியன்ஸும் சரி, இது கண்டிப்பாக அது ஒரு ஒரு டீமாகவும் சரி, ஒரு ஃபேமிலியாகவும் சரி, இதுக்கு மெனக்கட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்தவங்களுக்கு எல்லாருமே நன்றி. ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆக்டர்ஸே வரதில்லை அப்படின்னு. அப்படியேப்பட்ட படங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸும் டெக்னீஷியன்ஸும் வரும்போது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் இந்த விமென்ஸ் டேக்காக இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேன்னு நான் சொல்வேன். நான் நிறைய புதுமுக இயக்குநர்கள், அதுக்கப்புறம் புதுமுக டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பாடமும் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஸோ நான் இப்போ கிட்டத்தட்ட பெரிய படங்கள் பண்ணாலுமே ஏன் நடுவில் இந்த மாதிரி சின்ன படம் போலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லைக் கமெண்ட் வந்து கிட்டத்தட்ட பப்ளிக்காக என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லே வந்து கேட்பாங்க. நல்ல படங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து ஏன் சின்ன படங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னேன், நான் வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா பார்த்திபன் சார், அது மாதிரி நாளைக்கு யார் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஆரம்பிக்க ஒரு விதையாக வந்து நான் இருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு என்னென்னா இண்டஸ்ட்ரியில் நான் சர்வை பண்ணது லைக் 11 இயர்ஸே வந்து எனக்கு பெரிய கனவு மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு படமும் வந்து நான் கொண்டாட வேண்டிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இருந்ததில். அண்ட் கண்ணன் சார் வந்து ஃபுல்லாகவே என்னை கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அண்ட் பிஜி முத்தையா சார், எல்விஎம் சார் எல்லாருமே வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஜெகன் சொன்ன மாதிரி குழந்தைங்க பார்க்கக்கூடிய படங்கள் எதுவுமே கிடையாது இப்போது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரி நிறைய ஓடிடி ப்ரைம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அதில் ஃபில்டர்ஸ் இருந்தாலுமே பசங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து அங்கே ஃபில்டர் கிடையாது. யார் வேணாலும் எந்த படம் வேணால் பார்க்கலாம். அவங்க பார்க்குற படங்களை வந்து அவங்களுக்கு என்ன விதமாக டிஸ்டர்ப் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெல்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் ஜெகனும் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த படம் குழந்தைகள் நடுவுலையும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் நடுவுலையும் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு எங்களை படத்துக்கு கூப்பிட்டு போனால் இந்த மாதிரி படங்கள் தான் கூப்பிட்டு போவாங்க. இல்லைனா வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் மூவிஸ் தான் இருந்தது. இல்லைனா வந்து தமிழ் படங்களில் 2-3 படங்கள் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பசங்களுக்கு உண்டான படம் எதுவுமே கிடையாது. அதுவும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. இப்போ பசங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசினா நம்ம யோசித்து பேச வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் சரி, ஓகே, இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது, அதில் நம்மளும் இருக்கோன்னும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ லதா மேம், கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும்.
எல்லாருக்குமே ஏற்கனவே டெக்னீஷியன் சரி, நானும் பார்த்தவங்க சரி, படத்தில் நடித்தவங்க சரி, இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக வரும். என்ன சூஸ் பண்ணதுக்கு, இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட்டீஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மெனக்கெட்டு, பாவம் ஃபஸ்ட்டு படம் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப டிமிடாக இருந்தாங்க. பட் அவங்கள அப்படியே ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அங்கே செட்டில் விளையாடி அவங்கள நடிக்க வச்சு நல்ல ஒரு ஃபேமிலியாக மாறி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் மூவி வில் பி அ குட் சக்ஸஸ் அமங் ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் சாரி டிலே ஆனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக த ஸ்டார் ஆஃப் த டே அவங்கள கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பார்க்குறப்ப ஓகே, நிறைய நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு படத்துக்காக தானே காத்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. ஒரு அழகான பயணமாக இருந்தது. இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அதனுடைய அனுபவங்கள், இதெல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நீங்கள் இந்த வார்த்தைகள் நீங்கள் பேசணும் இங்கே. பிகாஸ் ஓகே சார். ஓகே சார், தெரியும் சார், தெரியும். அடுத்தபடியாக நம்ம மண்மனம் மாறாத நிறைய படைப்புகளை நமக்காக கொடுத்துருக்காரு. இவருடைய படைப்புகள் எதையுமே நம்மளால மறக்கவே முடியாது. சின்ன கவுண்டர், இந்த மாதிரி நிறைய படைப்புகள் கொடுத்துருக்காரு. சார், நீங்கள் இந்த ஒரு சில வார்த்தைகள் பேசணும். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து கதை வந்து பழைய காலத்து கதை மாதிரி எடுக்கலாம். ராஜா ராணி கதைங்க, மந்திரவாதிங்க, இந்த அனிமல்ஸ், இது மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கதைங்கெல்லாம் எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் இந்த கதை வந்து எடுக்கிறப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தோம். தடா ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம். அதில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங்லும் அந்த டான்ஸ் இதில் யாருமே அவருக்கு ப்ராக்டிஸே கொடுக்கல. அவரே வந்து டான்ஸ் நல்லா நடித்து கொடுத்தார். ஃபைட்லேயும் வந்து அவருக்கு எந்த இதுவும் சொல்லியே தரல. ஃபைட் இப்படி பண்ணணும்னு சொன்னோன்னே உடனே நல்லா பண்ணார். ஆக்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயிங்க அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அழகோ அந்த அந்த ஜமீன் ஒய்ஃபுன்றதுக்கு நல்லா இருந்தது. ஜமீனும் அவரும் அந்த குதிரையில் அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரோடைய அந்த பொறுத்த நல்லா இருந்தது. அந்த சீனில் வந்து ஜமீன்தார் ஒய்ஃபு நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜெகன் சாரும் தம்பிராமையும் நல்லா நடிச்சிருந்தாங்க. நாங்களே சொல்லலை, அவங்களே அந்த கதையில் வந்து என்ன பேருங்க அது, தொப்புளி மாலான்றது நல்லா இருந்தது. அவங்களே தான் அந்த பேரே வச்சாங்க. அது நல்லாவும் நடிச்சிருந்தாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தடா ஃபாரஸ்ட்டில் நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் நல்லா பேசி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இவர் டைரக்டர் கண்ணன் அவரும் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த எனக்கு எல்லாம் கொஞ்சம் என்னென்னு ஐடியா அவர் கேட்டப்பெல்லாம் அவர் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எல்லாமே அவரும் எனக்கு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் பப்பிமா அவங்க பண்ண அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அந்த கிளைமாக்ஸ் டான்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப எனக்கு அந்த படத்தில் வந்து ரொம்ப ரீச் ஆகும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அந்த கிளைமாக்ஸ் பாட்டு டான்ஸும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஸ்டன் மாஸ்டரும் நல்லா பண்ணியிருந்தார். அந்த டான்ஸ் இது ஃபைட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அப்புறம் என்ன தேங்க்யூ. பசங்களும் நல்லா நடிச்சு, அவங்களுக்கு ஆக்டிங்கை நாங்கள் சொல்லியே தரலைங்க. பசங்க நடித்தவங்களுக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு வருமா என்னானே இருந்ததுங்க. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பசங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சொல்லிட்டேன், அவரை சொல்லிட்டேன். இவரும் ஆடியோ, இவருக்கு ரன் மியூசிக் வந்தவருக்கும் ரொம்ப நன்றிங்க. திசேஸ்க்கு அவருக்கும் ரொம்ப நன்றி. அவங்களும் நாங்கள் போனோம், இந்த பாட்டு நல்லா பிடிச்சிருக்குன்ட்டு அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப அவரும் இங்கே வந்திருக்காரு, அவருக்கும் நன்றிங்க. அப்புறம் தனஞ்சயன் சாருக்கும் நன்றிங்க, அவருக்கும் நன்றி. அவரு பேர் தெரியும், பிரவீன் சாருக்கும் நன்றிங்க. அவரு இல்லை அவர் சங்க தலைவர் இவங்களா, செயல்குறு உறுப்பினராக வந்த ராஜா அவருக்கும் நன்றிங்க. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ சினிமாவின் என்சைக்ளோபீடியா. அப்புறம் நம்ம என்ன அப்டேட்ஸ் கேட்டாலும் உடனே இவர்கிட்ட வந்துடும். சினிமாவே நேசிச்சு அதையே சுவாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபர் தனஞ்சயன் சார். நீங்கள் இப்போ பேசலாம். நல்லா ஹோஸ்ட் பண்ணீங்க, தேங்க்யூ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போனீங்க, உங்கள் டைம் எடுக்க விரும்பலை. மரகதமலை இந்த படம் குழு
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து நாளைக்கு பெண்கள் தினம் நம்ம கொண்டாட போகிறோம். லதா அவர்களுடைய பேஷன் தான். அவங்களே தயாரித்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி, டாட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பசங்கள்லாம் சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நான் படத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சினிமாவை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச அவங்க பேர பசங்களுக்கு கொடுக்குற அந்த கதையை நான் ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக எடுத்து இத்தனை ஆர்டிஸ்ட் இதில் சந்தோஷ் பிரதாப்னுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அந்த மாதிரி ஒரு பேஷனோட ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அதில் ஹீரோவாக அவரே கொரியோகிராஃபி பண்ணுறதும் ஆக்ஷன் பண்ணுறதும் சரி, படத்தில் வந்து பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அனிமேஷன்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு டைகர் பார்த்தீங்க, ஒரு இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள். பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து அனிமேஷன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மனித குரங்காக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. செலவு நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கண்ணன் சார், ஆர் கண்ணன் வந்து அவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சரிம்மா நான் கூடவே இருக்கேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், கூட இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணன் அவர்கள் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் எடுக்கிற ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் ஸ்மூத்தாக சால்வ் பண்ணி நம்ம ஆர் கண்ணன் சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த என்டையர் டீம் அதில் பார்த்தீங்கன்னா ஜெகன் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி கூட இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி எக்கச்சக்கமான பல விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஹோல் டீமும் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் படம் பார்த்தேன். ஒரு புதுமையான ஒரு முயற்சி. அதை விட முக்கியமாக இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி படங்களை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க ஃபேண்டஸியாக உருவாக்கின ஒரு கதையை சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த படத்தை நம்மளுக்கு கொண்டு வராங்க. இந்த டைமில் உதயகுமார் சார் ரொம்ப ராஜாவை போவும் கடிச்சிட்டாரு. என்னென்னா ராஜா வந்து ஒரு என்ன சொல்கிறது, பர்சிஸ்டண்ட்டான ஒரு கம்யூனிகேட்டர். எங்கள் ப்ரொடியூசர்ஸ் குரூப்பில் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும்னு. அதுவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. சரி ராஜா இவ்வளோ சொல்கிறாருல்ல, ஜெயிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஜெயிச்சு இன்னைக்கு ஈசி மெம்பராக அவர் வந்திருக்காரு. அந்த ஈசி மெம்பராக வந்த உடனே அவருக்கு ஆர்வம், பயங்கர ஆர்வம், நிறைய சேஞ்ச் வரணும், இந்த இண்டஸ்ட்ரியில் மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தடதடான்னு பேசுகிறாரு. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சமாதானமாக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிலவரம் புரிய வரும். இந்த நிலவரம் என்ன மாதிரி, இந்த சினிமா எப்படி இருக்கும், இந்த சினிமாவில் வந்து அவ்வளோ ஈஸியாக சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. எல்லோருமே டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா சினிமா என்பது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ராஜா. ஒரு ப்ரொடியூசருக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. அவங்க பணம் போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு டெமோக்ராட்டிக் உரிமைன்னு சொல்லுவாங்க. அது என் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது என் டிசிஷன், நீங்கள் யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. அப்படி தான் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவார். இன்றைக்கி 9 திரைப்படங்கள், புதிய திரைப்படங்கள் வெளியாகி இருக்குது. இந்த 9 திரைப்படங்கள் தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு நீங்கள் அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா நீங்கள் யார் சொல்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் யார் எங்களுக்கு சொல்ல முடியும்? இது எங்கள் படம், நான் சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு வியாபாரம் பண்ணுற சுதந்திரம் எனக்கு இருக்குது, நீங்கள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்ம வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரும்போது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே அது எதிர்ப்பாக இருந்து அதை தோல்வி அடைய வச்சாங்க. அவங்க ரிலீஸ் டேட் போட்டு வந்துட்டே இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ண சின்ன தயாரிப்பாளர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ரிலீஸ் ரெகுலேஷனில். ரிலீஸ் ரெகுலேஷனை பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் தூக்கி போட்டு மிதித்து எங்கள் தேதி இந்த தேதி நாங்கள் மாற்றி வருவோம், நீ யார் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் சுய கட்டுப்பாடு தான் ஒரு இண்டஸ்ட்ரியை மாற்றும். சுய கட்டுப்பாடு அப்படின்றது தயாரிப்பாளர்களும் எல்லோருமே, இதில் இருக்கிற எல்லோருமே. இன்றைக்கி 9 திரைப்படம் வந்திருக்குன்னா அந்த தயாரிப்பாளர் தான் சுய கட்டுப்பாடோடு வரணும். இப்போ எல்லாருமே ஆடியன்ஸு கவனிக்க மாட்டாங்க. எக்ஸாம் சீசன் போயிட்டுருக்கு, அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 9 திரைப்படம் வருது, யார் அதை கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஓகே நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், ஓகே இன்னும் 4 பேர் போட்டாங்க, பரவாயில்ல இன்னொரு வாரம் வருவோம் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாடோட சுய டிசிப்ளினோட நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டால் ஓகே, ஓரளவாவது அட்டென்ஷன் கிடைக்கும். தமிழ் சினிமா மோசமான நிலைமையெல்லாம் இல்லை, நல்ல நிலைமையில் இருக்குது. ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், ஊடகங்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு மாதமும் 1-2 வெற்றி படங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. நீங்கள் சும்மா சமீபத்தை உதாரணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது ஆரம்பித்து நவம்பர் மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் சிறை, அது பிறகு ஜனவரியில் ட்ரிபிள் டி, அது பிறகு பிப்ரவரியில் வித்லாவ், அப்புறம் வந்து இப்போது சமீபத்தில் தாய்க்கிழவி அப்படின்னு மாதம் பல வெற்றி படங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு யூத்ன்ற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படியே வரிசையாக படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏப்ரலில் நிறைய படங்கள் வருது. ஒவ்வொரு மாதமும் 1-2 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை. அவங்க 5 கோடியில் செலவு பண்ணாங்கன்னா 20 கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தயாரிப்பாளர் தான். இந்த ஊடகங்கள் அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துருக்குமா, அது நான் எடுத்தாலும் சரி யார் எடுத்தாலும் சரி ஒரே ஒரு விஷயந்தான்,
நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை எடுத்துட்டோம்னா இந்த ஊடகங்கள் அவங்க எல்லாருமே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடிட்டாங்கன்னா படம் வெற்றி. அதில் வந்து யாருமே நம்மளை தடுக்க முடியாது. 5 படத்து நடுவில் வந்தாலும் சரி, 8 படத்து நடுவில் வந்தாலும் சரி, யாருமே நம்மளை தடுக்க முடியாது. நம்ம படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஊடக நண்பர்களையும் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைன்னா, அது பிறகு ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இப்போது எப்படி வந்து ஒரு திடீர்னு ஒரு தாய்க்கழி வருது, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படமாக வந்து கிட்டத்தட்ட 40 கோடி வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு, 50 கோடி பண்ணோம். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படிடா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம், உமன் சென்ட்ரிக் படம் 50 கோடி வருமா அப்படின்னு வரும்போது 6-7 கோடி எடுத்த படம் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அந்த ப்ரொடியூசருக்கு வரப்போகுது அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றிகள், அவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னா இந்த தமிழ் சினிமா அந்தளவு வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்குது. நல்ல படங்களை கொடுத்தா போகிறோம், நாங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்கிறோன்னு ஆடியன்ஸும் சொல்கிறாங்க, ஊடகங்களும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம பொறுத்தவரையும் எல்லாருக்குமே இருக்கிற பொறுப்பு ராஜா ஒன்றே ஒன்று தான், நல்ல படம் நம்ம கொடுக்குறோமா. நல்ல படம்னா ஆடியன்ஸ்க்கும் ஊடக நண்பர்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அவங்கெல்லாம் கொண்டாடிடுவாங்க, படம் வெற்றி அடைஞ்சிரும். அதுக்கு தான் போராடணும். நம்ம எல்லாருமே போராட வேண்டியது, நம்ம எல்லாருமே சிறப்பான ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தோம்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. மீது எல்லாமே ஃபால் இன் பிளேஸ், இது எல்லாம் சரியாக பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க முடியாது, இயக்குநர்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட டிசிஷன், அவங்களுடைய காசு, அந்த இயக்குனருடைய முயற்சி, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, படம் நல்லா வருதுன்றது அது அமையிறது எல்லாமே சேர்ந்து வரணும். அதனால் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் மாற்றம் அப்படின்றது மீதி விஷயத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம உட்காந்து பண்ணலாம். நிறைய விஷயங்கள் எப்படி காஸ்ட்டை குறைக்கிறது, ஒரு தயாரிப்பாளருடைய செலவுகள் எப்படி குறைக்கிறது, அதுதான் நம்ம பண்ணோம். இண்டஸ்ட்ரியாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறைய காஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதை குறைச்சிட்டு ரெவென்யூன்றது படத்தை பொறுத்து இருக்குது. அந்த படம் சிறப்பாக வர்றது அவங்க கையில் இருக்குது. ஆனால் காஸ்ட் எலிமெண்ட்ஸை நம்ம இண்டஸ்ட்ரியாக அசோசியேஷனாக எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த காஸ்ட் எலிமெண்ட்டை குறைக்க போகிறோம், அதுதான் உண்மையான ஒரு மாற்றமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த புது தலைமையில் ராஜா மாதிரி சுறுசுறுப்பான துருன்னு இருக்கிற ஈசி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து படம் எடுக்கிறது ரொம்ப காஸ்ட் கம்மியாக பண்ணி, எல்லா விஷயத்துலையும் காஸ்ட் கம்மியாகி நல்ல படங்கள் வரணும், அந்த படங்கள்லாம் வெற்றி அடையணும். இந்த மரகதமலை அவங்க சின்சியராக ட்ரை பண்ணியிருக்கிற லதா மேம்னுடைய என்டையர் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக அமையணும்னு வாழ்த்தி சொல்கிறேன். கண்ணனுக்கு வாழ்த்துக்கள், சந்தோஷ் பிரதாப், ஜெகன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஊடக நண்பர்கள். வந்து இந்த நேரம் 6 to 9 o'clock என்ற டைம் ஸ்லாட்டே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். பிஆர்ஓ அணியில் சொல்ல போகிறேன், நான் சொல்ல போகிறேன், எப்பா 6 o'clock நிறுத்திங்க. நம்ம எல்லாருமே 9 to 6 தான் ஒர்க் பண்ணுறோம். ஊடக நண்பர்கள் மட்டும் ஏன் 9-10 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்? ஸோ என்னுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு முன்னாடி பிஆர் வைக்கிறேன், ப்ளீஸ் ஸ்டாப் அட் 6 o'clock எவ்ரி ஈவெண்ட். 6 o'clock நிறுத்துங்க. இது மாதிரி உட்கார வச்சு எல்லாரையும் பாவம் அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டுக்கு போகிறத டிலே பண்ணாதீங்கன்னு பிஆர் யூனியனை கேட்டுக்கிறேன். அடுத்த கட்டமாக பிஆர் யூனியன் மீட்டிங் போது நான் கண்டிப்பாக இது வந்து ஒரு டிமாண்டாக வைக்க போகிறேன். ஊடகம் நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுவானா 3 slots, 9 o'clock, 12 o'clock, 3 o'clock, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சந்தோஷ் கண்டிப்பாக சொல்கிறேன், 6 o'clock முடிச்சுட்டு போயிடணும். எதுப்பா? இல்லை அதில் கண்டிப்பாக நீங்கள் நான் ஒன்றே சொல்லியிருந்தேன், நான் கரெக்டாக வந்தோடனே சொன்னேன் ஈவெண்ட் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறம் வெயிட் பண்ண வந்துடுறாங்க சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லைங்க, கரெக்டாக 9 மணிக்கு அவங்களை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 6 to 9, இப்போயே 9:15 ஆகிடுச்சு. அதுவே எனக்கு உண்மையிலே எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் நம்மளுக்கு குடும்பம் இருக்குது. நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தேன், குடும்பம் தான் முக்கியம் நம்மளுக்கு. நம்ம குடும்பம், நம்ம போய் குடும்பத்தை பார்க்கணும். அதனால் எல்லோரும் கிளம்புவோம் குடும்பத்துக்கு. அண்டு மிக்க நன்றி. எல்லோருமே நம்ம நாளைக்கு பெண்கள் தினம், அது சிறப்பாக எல்லோரும் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பெண்களை கொண்டாடுவோம். மரகதமலை பெண்களால் சேர்ந்து எடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.